இப்ப உங்களுக்கு இத்தனை பெயினா இருந்தது, தலைவலி இருந்தது, கால் வலி இதெல்லாமே இருந்தது உங்களுக்கு. இப்ப தலைவலி கால் வலி இதெல்லாம் இருந்ததா உங்களுக்கு? ஆமாம்மா, எனக்கு கால் வலி ஆயிடுச்சு. அது காலையில வந்து எங்க கால் வந்து பத்திக்கு இப்ப கால் வலி இல்ல. தலைவலி நிறைய இருந்துச்சு. எனக்கு தலைவலி நிறையவே இருந்துச்சு. பாருங்க, தலைவலி இல்ல. கணக்கு கொஞ்சம் இருக்கிறது. இப்ப அந்த கணக்கு இருக்கிறது இல்லாம எனக்கு இந்தியன் மணிக்கு எவ்வளவு வேலை? நாங்க உங்களுக்கு சிம்பிளா வந்து 500 ரூபான்னு கொடுக்குறோம். நீங்க உங்க ஊரு காசுக்கு என்ன ரேட்ல வைக்கிறீங்க? நாங்க 2500 கொடுக்குறோம்மா. சரிண்ணா சரிண்ணா. ஏன்னா இன்னொரு விஷயம் என்ன, 2000 கொடுக்குறேங்க. சரிண்ணா சரிண்ணா. அப்புறம் ஒரே ஒரு ஆயில்ல இவ்வளவு அற்புதங்கள் நடக்குதுன்னா இதை பத்தி நீங்க என்னன்னு சொல்லுங்களேன் எனக்கு கொஞ்சம், ஆயில பத்தி. ஒரு மாசத்துக்குள்ள இந்த ஒரு போட்டோல எனக்கு வந்து உங்க கொஞ்சம் இருக்கு முடியறதுக்கு. இந்த ஒரு மாசத்துக்குள்ள எனக்கு இவ்வளவு ரிசல்ட் நல்லபடியா கிடைச்சிருக்கு. இல்லாத தாயம்போட அறுபது அம்மாவோட எனக்கு நல்லபடியா இந்த கப்பு கும்பலாம் நல்லபடியா எல்லாம் இருக்குது. நம்ம எனக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாமே வாங்க, நம்பிக்கையோட வாங்க. நம்பிக்கை கட்டாயம் யாருக்கும் போகாது. அப்பாவோட அறுபது கட்டாயம் கிடைக்கும். எல்லாத்துக்கும் வாங்க தான் நான் வந்து பிரார்த்திக்கிறேன் பாபாவை. சரிண்ணா சரிண்ணா. அப்புறம் உங்களுக்கு இப்ப தலையில எந்த அளவுக்கு நான் முடி வளர்ந்துருக்கு? ஆனா சுத்த வழுக்க உங்களை ஒரு போட்டோல பாத்திருக்கேன், ரொம்ப வழுக்க இருக்கு. ஆனா இது எப்படி வழுக்கையில எப்படி முடி வளர்ந்து? நிஜமா எனக்கு இது புரியல. நான் விளம்பரம் பண்ணிட்டு தான் வரேன். ஆனா முடி இருக்கிறவங்களுக்கு வளர்ந்துருக்கு. சுத்த வழுக்கையில நான் முடி வளர்ந்ததை நான் பார்த்தது இல்ல. எனக்கு நல்லாவே முடி போயிட்டாமா. மேல பெய்தா சைடு மட்டும் இருந்துச்சு. இப்ப பாரு, அந்த முன்னுக்கெல்லாம் நல்லா வந்திருக்குது. நல்லா பூத்து வருது. கருப்பாகரமா இருக்குது. முடி கருப்பாக வருதுமா? கருப்பா வருது. கருமையாயிருக்கு. கருப்பாக வர முடி கருப்பாக வருதுமா? ஆச்சரியமா இருக்குங்க. உண்மையாவே கருப்பா வருது? ஆமா ஆமாமா, உண்மை கருப்பா வருது. நல்லா கருப்பா வருதுன்னா நினைச்ச முடி அப்படியே தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கருப்பாகுது. வர முடி கருப்பா தான் வருது. புதுசா வளர்ற முடி கருமையா வருது. புது முடி கருமையா வருதுமா? சூப்பர். அது வீட்டுல எல்லாம் கேட்பாங்க, பிள்ளைங்க எல்லாம் கேட்பாங்க, அப்பா உங்களுக்கு நல்ல முடி வந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் உங்க கடைக்கு வரவங்க என்ன சொல்றாங்க உங்க தலையை பார்த்துட்டு? நிறைய பொடியமா பாப்பாங்க, வந்து பார்த்து சொல்லுவாங்க, ஜோதி உங்களுக்கு முடி வந்துகிட்டு தான் இருக்குது, உங்களுக்கு ரிசல்ட் சரியா வந்து நாங்களும் எடுப்போம் அப்படின்றாங்க. நான் சரி பயப்பட வேணா, நான் அது ரிசல்ட் சூறா தான் நான் போய் சொல்லி எதுவுமே வியாபாரம் பண்ணது உண்மையான ரிசல்ட் தான். அது இதுக்கு இந்தியாவை தயாரிக்கிறாங்க, யூடியூப்ல எல்லாம் பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நிறைய பேர் பார்த்து நிறைய பொடிய பாப்பாங்க. நம்ம சேனல் பாக்குறாங்களா எல்லாரும்? சேனல் பாக்குறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க மாதிரி பொய் அப்படின்னு. நான் சொன்னேன், பொய்யில நாங்கள் விளம்பரப்படுத்த மாட்டோம். அது உண்மையான யூடியூப் சேனல். இது எல்லாம் பிரயோஜனங்கள் இருக்குது. வெளிநாடுக்கு போயிருக்கு, லண்டன் இருக்கு, மலேசியா போகுது, குவைத் போகுது, எல்லா நாட்டுக்கும் போகுது. ஸ்ரீலங்காவில் நானும் முதல் எடுத்திருக்கேன் சொல்லியிருக்கேன். இப்போ நானும் கொஞ்சம் நாள் அந்த பொடி நல்ல ரிசல்ட் நல்லா இன்னும் கிடைச்சிச்சுன்னா இன்னொரு மேன்மேலுமே நமக்கு இன்னும் நல்லாவே ஃபேமஸ் ஆகிடுமா? ரிசல்ட்ன்றது வந்து ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பார்த்தோம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிஜமா சொல்றேன், இப்ப உங்களுக்கு கை வலி போச்சு, கால் வலி போச்சு, கண்ணு எரிச்சல் போச்சு, இது பரவாயில்ல. ஆனா உங்க தலையில முடி வளர நான் நினைக்கவே இல்லை. அந்த தலையிலே முடி வளருதுன்னா இதுக்கு மேல என்ன ரிசல்ட் மக்கள் எதிர்பார்க்கறாங்கன்னு அவங்க கிட்ட கேளுங்க நீங்க. ஆமாமா ஆமாமா, கட்டாயம் இந்த மக்கள் எல்லாம் வாங்க. நம்பி இருக்கவங்களுக்கு கட்டாயம் நம்பிக்கையோட வாங்க. அந்த பொருள் நல்லபடியா பொருள் நீங்க வாங்கி ஒரு மாசம் பூசி பாருங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஆனா யாருக்கு எதாவது பயப்பட வேணாம். ஆனா இப்ப ஒரே மாசத்துல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்குது. ஆமாமா, ஒரு மாசம் போன மாசம் 15 வந்துச்சு நமக்கு செய்யுது. என்ன வந்துச்சு? இந்த மாசம் 15 முடிஞ்சு 16 போகுது. அதுக்குள்ளே முடி வளர ஆரம்பிச்சு. ஒரு குட்டி கொஞ்சம் நல்லா முடி நல்லா வளர்ந்துருச்சு. அந்த எண்ணெய் குட்டி நல்லா திக்கான இல்லை, எந்த கலவரும் கிடையாது அதுக்கு அந்த எண்ணெய். சரிண்ணா சரி. நிறைய பேர் பாக்குறாங்க, எனக்கு இப்ப எல்லாமே நிறைய பேர் பாக்குறாங்கன்னா நான் என்னடா ஜோதினா கொஞ்சம் முடி வருது அப்படின்னு நான் வந்து இல்ல எனக்கு முடி நிற்கிறாங்க என்ன ஒரு பூசுறேன். காலையிலேயே அன்னைக்கு தான் போது சவுக்கார் போட மாட்டேன் தலைக்கு. நான் என்ன மட்டும் தான் பூசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்கும். சரிண்ணா சரிண்ணா சந்தோஷமா இருக்குண்ணா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதான் நான் வீடியோ பேசி அனுப்புறேன். நான் வீடியோ பேசி அனுப்புறேன். சரிண்ணா சரிண்ணா. இன்னும் உங்களுடைய முகம் காமிச்சு எனக்கு வீடியோ வேணும். ஏன்னா எல்லாரும் அதை எதிர்பார்க்கறாங்க. எதிர்பார்க்கறாங்கம்மா. உங்களுடைய ரிசல்ட் எனக்கு வீடியோவா அனுப்புங்க. அப்பதான் வந்து மக்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வரும். ஏன்னா இது வரைக்கும் நான் மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். அம்மா தலையில விளம்பரம் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாண்ணா ஆமாண்ணா. இப்ப நான் பேசுறது இப்ப ஸ்ரீலங்காவில வந்திருக்குன்னு சொன்னேன். இப்போ ஸ்ரீலங்காவில இருந்து எனக்கு நீங்க என்ன ஊர்ல இருக்கீங்க? நான் குருநாகலம்மா. குருநாகல. அப்படி குருநாகல. சரிண்ணா சரி. உங்க
நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. சாய்ராம் வணக்கம். இந்த ரெக்கார்டு ஏற்கனவே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அது வந்து எடிட் பண்ணி அண்ணன் பேசின ரெக்கார்டாக போட்டிருக்கேன். இப்போ உட்காந்து பேசின வீடியோ நான் இப்போ போட்டிருக்கேன். ஆமாம் சாய்ராம், இப்போ வந்து நம்ம ஸ்ரீலங்கா ஆயில் போயிருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஸ்ரீலங்கா போன ஆயிலில் வந்து அண்ணா கொடுத்த ரிசல்ட். அது வாய்ஸ் ரெக்கார்டு மட்டும் கிடையாது, தலை ஃபோட்டோ எடுத்து வீடியோவே எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த தலையை எடுத்து காட்டுறேன். அது வீடியோ போட்டுட்டேன் யூடியூப்பில் போய்கிட்டு இருக்கு பாருங்கள். பயங்கர மிராக்கலுங்க. அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா முடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நரைச்சி போச்சு. ஆனால் இப்போ புது முடியாக வளருது, பார்த்தீங்கன்னா கருமையாக வளருது. வழுக்க தலையில் புது முடி வருது, கருமையாக வருதுன்னா அப்பா என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆயில் இவ்வளோ ரிசல்ட்டா அப்படின்னாக்கா என்னால் நம்பவே முடியலைங்க. கை வலி கால் வலி போகுதுன்னா அதுவும் பயங்கரமாக ஆச்சரியம். ஒரு வழக்கு போன மாதம் ஒரு 21 நாள் 21 டேஸில் வந்து நமக்கு ரிசல்ட் கிடைச்சிது. அது கொடுத்தாங்க. அவர் ஒரு கார் வாங்குற அளவுக்கு செலவு பண்ணிட்டாரு. ஆனால் அந்த ஆயில் தடவி நம்ம ஆயில் தடவி 21 நாளில் ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா ஒரு மாதத்தில் ரிசல்ட் வந்திருக்குது, புதுமுடி வளருதுன்னு வீடியோவே அனுப்பிச்சிருக்காரு. அவர் பேசி நமக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆதாரத்தோடு நமக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பயங்கர மிராக்கலுங்க, பயங்கர மிராக்கல். பாபா இல்லைன்னா இதெல்லாம் ஒன்றுமே சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறேன். உண்மையிலே இது பயங்கர மிராக்கல் அவ்வளோதான் சொல்லுவேன், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பயங்கரமான ஒரு இது ஆத்மானா அப்பா மட்டும்தான் நமக்கு உயிரோட்டமாக இருக்கிற ஒரு ஆத்மா. இவரால் மட்டும்தான் இத்தனை அதிசயத்தை கொடுக்க முடியும், நடத்த முடியும். எல்லாமே இவரால் மட்டும்தான் இந்த அற்புதம்லாம் பண்ண முடியும். இதெல்லாம் நான் பண்ணுறேன்னா இதெல்லாம் நான் ஒன்றுமே இல்லைங்க. ஒன்றுமே ஒரு மிராக்கல்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம அப்பாவுடைய பாதத்தை பிடிச்சி அப்பா நீங்கள் தான் சரண்டர் அடைஞ்சிட்டா அப்பா நமக்கு செய்கிறதெல்லாம் பயங்கர மிராக்கல், அதிசயங்கள், அற்புதங்கள். இதுதான் உண்மை. அப்படி தான் நம்ம ஆயிலோட ரிசல்ட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அவரும் ஒரு சாய் டிவேட்டி தான். இது மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. சீக்கிரம் நம்ம கம்பெனி வேலை ஆரம்பிக்கணும். அதுவும் நான் பாபா கிட்ட வச்சிருக்கிறேன். அதுக்கான வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். அது என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியாதுங்க. அதெல்லாம் பாபாவுக்கு தான் தெரியும், நமக்கு எதுவுமே தெரியாது. நிஜமாவே எஸ்சிஆர் ஹெர்பல் ஏரையில்ன்றது ஒரு அற்புதமான ஆயில். இனி ஒரு வீடுமே முடி கொட்டுது, ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே சொல்கிறேன். முடி கொட்டுதுன்னு கவலைப்படாதீங்க. டை தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. இயற்கையான முறையில் ஒரு நல்ல ஒரு ஆயில் இருக்குது, இதை வாங்கி தடுவுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.